ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிறுகீரை கூட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த சிறுகீரை கூட்டு நல்லா ஒயிட் ரைஸ் கூட சூப்பராக சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா சுட சுட சாதத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சாதத்துக்கு சூப்பராக பூண்டு ஊறுகாய் வச்சுருக்கேன். சிம்பிளாக இங்கே பாருங்கள், தொட்டுக்கவே தேவை இருக்காது. இதை அப்படியே கலந்து விட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு சின்ன குழம்பு கரண்டி அளவுக்கு பச்சை பருப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், குக்கரில் சேர்த்துட்டேன். இந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி வைங்க. ஒரு முழு பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன், அப்படி சேர்த்துறேன். வெங்காயம் 1 பெரிய சைஸு, பச்சை மிளகாய் ஒரு 4-5. இது பாருங்கள், தக்காளி 1 மூடி 3 விசில் கொடுத்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிறுகீரை தான் ஆஞ்சி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், பொடிசாக கட் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம சேர்த்து வச்சுருந்த பருப்பெல்லாம் குக்கரில் நல்லா வெந்துடுது. இந்த டைமில் நம்ம அது கட் பண்ணி வச்சுருக்க கீரையெல்லாம் சேர்த்துடலாம். தண்ணி விட வேண்டாம், இதில் இருக்கிற தண்ணியே போதும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டுங்க. பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். மூட வேண்டாம், அப்படியே வேகட்டும் ஒரு 5 நிமிஷம். இங்கே பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். கீரை நல்லா வெந்துடுத்து. மத்து வச்சு 1 பாதியமாக கடைஞ்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தண்ணி திட்டமாக தான் இருக்குது, அப்படியே கடைஞ்சிடலாம். கீரை நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், பருப்பெல்லாம் தெரிஞ்சு பார்த்தீங்களா, 1 பாதியமாக கடைஞ்சிருக்கேன். இங்கே பாருங்கள், 2 10 தேங்காய் பீஸு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதாவது விரல் சைஸுக்கு 2 துண்டு தேங்காய் சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன்னு சீரகம் நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன். இதை அப்படியே கொண்டு வந்து கீரையில் சேர்த்துடலாம். அப்படியே நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா எண்ணெய் சூடு ஏறி எடுத்து 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு வெங்காயம் நல்லா நீள் வட்டத்தில் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய். இந்த அளவுக்கு கலர் நல்லா மாறணும். சின்ன தக்காளியில் அரை சைஸ் தக்காளி தான் எடுத்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டாங்க. லைட்டாக பெருங்காயப்பொடி 1/4 டீஸ்பூன் மட்டும் சேரணும். அவ்வளோதான். கீரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே சேர்த்துருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூட்லேயே நல்லா ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், கல் உப்பு. கீரையெல்லாம் ரெடி பண்ணும்போது லாஸ்ட்டில் உப்பு சேருங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான். தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை. இங்கே பாருங்கள், தேங்காய்க்கு மட்டும்தான் 2 டீஸ்பூன் மட்டும் தெளித்து விட்டு அரைச்சேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சிறுகீரை கூட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், கீரை வாங்கினா இது மாதிரி தான் ரெடி பண்ணுவீங்க. இதுக்கப்புறம் நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிறுகீரை கூட்டு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். பச்சை பருப்பு சேர்த்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சோள அடை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மாதிரியே தோசை இட்லி எல்லாம் ரெடி பண்ணாமல் இந்த மாதிரி சோள அடை ரெடி பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், அப்படியே சாப்பிட்லாம். தேவைன்னா சட்னி கூட வச்சு ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், நல்லாவே ருசியாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் எடுத்துருக்கிறது எண்ணெய் வந்து மலட்டெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். மலட்டெண்ணெய் சேர்த்தாக்கா ரொம்ப நல்லாவே இருக்கும். இவ்வளோ ஒரு மேலெல்லாம் முறுமுறுன்னு இவ்வளோ நல்லா நைஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி,
4 பூண்டு, இஞ்சி கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி, 2 பீஸு தேங்காய் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த விரல் சைஸுக்கு 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இதை குறைப்பாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், வெள்ளை சோளம் மாவு, ஒரு கப் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், வெங்காயம் 2 நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கேரட் 1 பெரிய சைஸு தான், சீவலில் திருப்பி எடுத்துருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். கொத்தமல்லியோட கருவேப்பிலை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க, கொத்தமல்லி அதிகமாக இருக்குது. நம்ம ஜாரில் அரைச்சிருக்கிற பச்சை மிளகாய், தேங்காய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த மாவுக்கு தகுந்த தூள் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. செக் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்த்துலாம். இது கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு, நம்ம அடையெல்லாம் தட்டுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு கலந்துட்டால் போதும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்து வச்சுட்டா போதும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், கிளாத் எடுத்துருக்கேன், தண்ணியில் நனைச்சி போட்டிருக்கேன், தட்டு வச்சுருக்கேன் அடியில் தட்டுறதுக்கு. நமக்கு அடை எந்த சைஸு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். உருண்டை எடுத்துட்டு அப்படி தட்டிடலாம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா தட்டிட்டேன். இந்த ஓரங்கள்லாம் சரி பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு. அப்படியே நம்ம தட்டி இருக்கிற அடையை கொண்டு வந்து அப்படியே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. சிம்மில் வைங்க, நல்லா வேகட்டும். கொஞ்சமாக மேலே இந்த சைடு பாருங்கள், நல்லா திருப்பி போட்டாச்சு. இந்த சைடு கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. நல்ல வாசனையாக மணமாக இருக்குது. நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நல்லா சேர்ந்துடுது. இந்த சைடும் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. நல்லா வேகட்டும். இந்த மாதிரி நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். இது பாருங்கள், நல்லா செவந்துருக்கு, சூப்பராக வந்துருக்கு பாருங்கள், மறுமருன்னு. 2 சைடும் கலர் பாருங்கள். அப்படியே எடுத்துடலாம். அப்படியே பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சூப்பராக சோள அடை ரெடியாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், சோள அடை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரெண்ட்ஸ் வெங்காய பிரியாணி ரெடி ஆகும். 6 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் சோம்பு, காஞ்ச மிளகாய், ஏலக்காய், கிராம்பு, பாதி நல்லா ஒரு பருப்பு, பட்டை 1, நம்ம 3 நல்லா சிக்கன் 1 டீஸ்பூன், மஞ்சளுக்கு சேர்த்து 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டீஸ்பூன். அடுப்பு நல்லா சேர்த்துருங்க. இதுவும் சேர்த்து நான் வதங்கியிருக்கு. ஜாரில் மட்டும் விடுங்க. விட்டாச்சு. சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். ஆனியன் இல்லை, கொத்தமல்லி பாருங்கள், சரி பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் ஃப்ரை வரவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.